யோயாக்கீன். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோட அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்து ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்துக் கொண்டான். நேபுகாத் நேச்சார் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். யோயாக்கீன் 37 வருஷமாக பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறான். இந்த காலத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் மரித்து போகிறான். நேபுகாத் நேச்சாரின் குமாரனாகிய ஏவில் மொரதாக் என்பவன் பாபிலோன் தேசத்திற்கு ராஜாவாகிறான். 37 வருஷமாக சிறையில் இருக்கும் யோயாக்கீனை பாபிலோன் ராஜாவாகிய ஏவில் மொரதாக் சிறையிருப்பில் இருந்து விடுதலை பண்ணுகிறான். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மொரதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையில் இருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்துகிறான். ஏவில் மொரதாக் பாபிலோனின் ராஜா. இவன் தன்னுடைய 1ஆம் வருஷ ஆட்சி காலத்தில் யோயாக்கீனை உயர்த்தினான். அவனை சிறையிருப்பில் இருந்து விடுவித்தான். தன்னோடு போஜனம் பண்ணும்படி செய்தான். ஏவில் மொரதாக் யோயாக்கீனோட அன்பாய் பேசுகிறான். யோயாக்கீனுடைய சிங்காசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்த ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைக்கிறான். ஏவில் மொரதாக் யோயாக்கீனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றுகிறான். யோயாக்கீன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி ஏவில் மொரதாக் செய்கிறான். யோயாக்கீன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வருகிறது. யோயாக்கீன் 37 வருஷங்களாக பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்தவன். பாபிலோன் ராஜாவாகிற ஏவில் மொரதாக் அவனுக்கு சகாயம் காண்பிக்கிறான். யோயாக்கீன் நீண்ட காலமாக துன்பங்களை அனுபவித்தவன். அவனுடைய துக்கம் இப்போது சந்தோஷமாக மாறியிருக்கிறது. யோயாக்கீனை போல நம்முடைய ஜீவியத்திலும் நீண்டகால துக்கம் இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைபடாது. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். சங்கீதம் 90:15. பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானதாக இருக்கிறது. நாம் இந்த பிரபஞ்சத்தில் கர்த்தருக்காக பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கலாம். நம்முடைய துக்கங்களும் உபத்திரவங்களும் சீக்கிரத்தில் முடிவு பெறாமல் நீண்ட காலத்திற்கு தொடருவது போல இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய சரீர மரணம் நம்முடைய உபத்திரவங்களில் இருந்து நம்மை முற்றிலுமாய் விடுவிக்கிறது. யோயாக்கீன் ராஜா சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கப்பட்டு பாபிலோன் ராஜாவாகிய ஏவில் மொரதாக்கின் பந்தியில போஜனம் பண்ணியது போல விசுவாசிகளாகிய நாமும் பரலோகத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு பந்தியில் இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் மரிக்கும் போது அவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருந்து மகிமையான விடுதலை உண்டாகும். ஏவில் மொரதாக் நேபுகாத் நேச்சாருடைய குமாரன். நேபுகாத் நேச்சார் தன்னுடைய தேசத்திலே சிறைப்பட்டு வைத்திருக்கிறவர்களை அதிகமாய் துன்பப்படுத்தினான். தன்னுடைய தகப்பன் சிறைப்பட்டிருக்கிறவர்களை அதிகமாய் துன்பப்படுத்துவதை பார்த்து ஏவில் மொரதாக் மனம் வேதனைப்பட்டு யோயாக்கீன் ராஜாவை விடுதலை பண்ணினான் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே
தன்னுடைய குமாரன் ஏவில் மொரோதாக்கை சிறைச்சாலையில் அடைத்து வைத்தான் என்று யூதருடைய பாரம்பரிய சரித்திரம் சொல்லுகிறது. ஏவில் மொரோதாக் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது அங்கே ஏற்கனவே சிறைச்சாலையில் இருந்த யோயாக்கீனுக்கும் ஏவில் மொரோதாக்குக்கும் சிநேகம் உண்டாயிற்று என்று யூதர்களுடைய பாரம்பரிய சரித்திரம் சொல்லுகிறது. ஏவில் மொரோதாக் பாபிலோன் தேசத்திற்கு ராஜாவான போது ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையில் இருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தினான் என்றும் யூதர்களுடைய பாரம்பரிய சரித்திரம் சொல்லுகிறது. பாபிலோன் தேசத்திலே ஏராளமான யூதர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் தானியேல் தீர்க்கதரிசியும் ஒருவர். ஏவில் மொரோதாக் தானியேல் தீர்க்கதரிசியிடமிருந்து மெய்யான தேவனை பற்றியும் மெய்யான மார்க்கத்தை பற்றியும் கற்றுக்கொண்டான் என்றும் யூதருடைய சரித்திரம் சொல்லுகிறது.